இன்றைய கேள்வி அதற்கான பதில். சார், எனக்கு வயசு 40. இப்போ சுகர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, நான் வழக்கமாக என்ன உணவுகள் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தேனோ அதே உணவு தான் நான் இப்பவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு 39 வயசு வரைக்கும் வராத சுகர் இப்போ மட்டும் ஏன் வந்துச்சு? அதே உணவுகள் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். என்ன இது வரைக்கும் ஏன் அது வராமல் இருந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுங்க என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சுகருங்கிறது டக்குன்னு வர்ற ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல உள்ளிருந்து சின்ன சின்ன ஒரு பாதிப்புகள் கணையத்துக்கு அந்த ஹார்மோன்களில் ஏற்பட்டு அது மொத்தமாக வெளிப்படும் பொழுது சர்க்கரை வியாதியாக வெளிப்படுது. எப்படி நம்ம சின்ன வயதிலிருந்தே சாப்பிட்ட ஆகாரத்தில் மேபி அதிகமான மாவுச்சத்துக்கள் இருந்திருக்கும், நைட்டு அதிகமாக முழிச்சிருக்கலாம், இல்லை அதிகமாக டென்ஷன் ஆகிருக்கலாம், இதில் சாப்பிடாமல் கூட இருந்திருக்கலாம், உடல் அதிகமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம். இது எல்லாமே படிப்படியாக உடம்புல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாற்றங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட உறுப்புகள் அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது அந்த உறுப்புகள்லேருந்து சுரக்கிற ஹார்மோன்கள் குறைபாட்டின் காரணத்தினால ஒவ்வொரு வியாதிகள் ஏற்படுது. அந்த வகையில் கணையத்தில் உள்ள இன்சுலின் சுரப்புகளில் ஏற்படுற பாதிப்புகள் சர்க்கரை நோய்க்கு காரணமாக இருக்குது. இதற்கு ஒரு ரூட் காஸ் என்னன்றதை பார்க்கும்போது உணவுகளில் மாவுச்சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்கிறது, நம்மளுடைய லிவரில் ஃபேட்டு சேர்றது, அதிகமாக இரத்த ஓட்டங்களில் கழிவுகள் கொழுப்புகள் அதிகமாக சேர்றது, உடல் உழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, இது எல்லாமே முக்கியமான காரணங்களாக சில அடிக்ஷன்ஸு இதெல்லாம் சொல்லப்படுது. அப்போ ஒரு சுகருங்கிறது இப்போ உங்களுக்கு 41 வயசில் இப்போ உங்களுக்கு வந்திருக்குதுன்னா இதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி மேபி ஒரு 20 வயசுலேயோ 25 வயசுலேயோ நம்ம ஆரம்பிச்சிருக்கலாம். தண்ணி டக்குன்னு சூடு பண்ணிகிட்டே இருக்கணும், திடீர்னு கொதிக்குது, இப்போ தான் கொதிக்குதுன்னா இது வரைக்கும் சும்மா இருந்துச்சுன்னு இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உஷ்ணம் அந்த தண்ணீரில் ஏறி ஏறி குறிப்பிட்ட ஒரு டெம்பரேச்சர் வரும்போது அது கொதிநிலை அடையுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வியாதிகளும். அதனால் வியாதிகள் வந்த காலத்தை வச்சு நம்ம இப்போ தான் வந்திருக்குன்றதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை, ஆரோக்கியமான வழிமுறைகளை, லைஃப் ஸ்டைலை கரெக்ஷன் பண்ணும் பொழுது இனி வருகின்ற காலத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் குறைக்க முடியும், புதிய வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள்லையும் நம்ம தவிர்க்க முடியும். அதற்கு தான் நம்ம ஆயுர்வேதத்தில் இந்த லைஃப் ஸ்டைல்ங்கிற நிதான பரிவர்ஜனம்னு சொல்லுவாங்க. வருவதற்கு முன்பே காரணங்களை படிப்படியாக குறைத்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அற்புதமான வழிமுறைகள், அற்புதமான மூலிகைகள், அற்புதமான உணவுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக சிறப்பாக நலமாக வாழலாம். நல்லது. கேள்விக்கு நன்றி.